சொல்றி புட்டு நீ புட்டு. நாங்கள் தனுஷ் மூவி பார்த்துட்டு வந்தோம். மூவி உண்மையாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு எப்பவும் போல். அண்ட் ஸ்டோரி கூட இந்த ஃபார்மர்ஸை பேஸ் பண்ணி இருந்துச்சு. அவங்க வந்துட்டு இந்த லோன் எடுக்கிறது அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ பேங்க்ஸ் அதை பேஸ் பண்ணி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மூவி. புரியல. அந்த படத்தை சோஷியல் மெசேஜ் மாதிரி ஒரு மூவி, எல்லாரும் பார்க்கலாம். இந்த காலத்துக்கு மெயினாக வேணும். பேங்க் டிபெண்டன்ஸ், அந்த லோனு, அந்த இஎம்ஐஸ் அதெல்லாம் ஏமாற்றுவாங்களே, ஸோ அது ரிலேட்டடாக பார்க்கலாம். ஏஜ்டு பீப்புள்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சிக்கலாம் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. அது நம்ம எப்பவுமே சொல்ல முடியாது குரலா, அதெல்லாம் பங்கம் பண்ணிவிடுவார் நம்ம தலைவர் கருணாஸ். கருணாஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிங் கேரக்டர், அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு கூடவே. அப்புறம் அவர் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோல் மாதிரி இருப்பார். ஃபஸ்ட்டு ஏமாற்றிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க, அப்புறம் பேக் போன் மாதிரி சப்போர்ட்டாக இருப்பார் நல்லா. அவர் ரோலும் சூப்பர். அமிதா அவ்வளோ வரல, கொஞ்சம் சப்போர்ட்டிங் அப்பப்போ வருவாங்க. அவங்க ரோல் அவங்களுக்கு கரெக்டாக பண்ண மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது. போகிறது தெரியல, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது, போக போக இன்ட்ரெஸ்டிங்காக அந்த நெக்ஸ்ட் என்னென்ன ஆகும் அப்படின்ட்டு. ஃபேமிலிக்கு தான் ஃபுல்லாகவே. வில்லேஜ் சைடு அந்த அக்ரிகல்ச்சர்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம். ஸோ இந்த லோன்லாம் எடுக்கிறாங்களே, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக எடுத்துடுறாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேஸ் பண்ணி தான். அதுவும் இந்த வில்லேஜ் சைடு இருக்கவங்க படிக்காதவங்களுக்கெலாம் வந்துட்டு லோனுன்றது தெரியாமல் ஒரு சில டைம் எடுக்கிறப்ப அக்ரிகல்ச்சரில் அதுவும் வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாருமே பார்க்கணும். படம் நல்லா இருந்தது. உண்மையாலுமே தனுஷிட்டு இப்படி ஒரு படம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு சும்மா நார்மலாக தான் பார்க்கலான்ட்டு வந்தோம். சரி இன்றைக்குமே ஒன்று ஏதாவது பார்க்கலான்ட்டு சொல்லி தான் வந்தோம். பட் படம் உண்மையாலுமே நல்லா இருந்தது. ஜிவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு வெறித்தனமாக இருந்தது. லாஸ்ட்டாக அந்த இட்லி கடையில் போட்டார், அதுலேருந்து இதை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிட்டார் ஜிவி. அதுக்கப்புறம் தனுஷ் கொஞ்சம் ஸ்லோவாக பிக் பண்ணி படத்தை கிளைமேக்ஸில் கொண்டு போயிட்டார். அப்புறம் அந்த மலையாள நடிகர் ஒருத்தர், அவர் பேர் தெரியல, யூத்தில் நடித்தார், அவர் சரியான பர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் அந்த ஜெயராமா அவனும் சரியாக பண்ணியிருந்தான். படம் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. வந்து தேட்டரில் ஒரு டைம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு, கதைக்குள்ளே டக்குன்னு உள்ளே போயிட்டாங்கன்னா. ஃபஸ்ட் ஹாஃப் ஓகேவாக வந்து செகண்ட் ஹாஃப் பிரிச்சிட்டாங்க. ஓவராலாக சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாமே அவங்க வேலையை கரெக்டாக பண்ணது. டேரக்டரு அருமையாக பண்ணியிருந்தார் எல்லாத்தையும். அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் ஆகட்டும், அது 1990 நடக்கிற மாதிரி கதை சொல்லியிருந்தாங்க. அந்த ஹார்ட் டைரக்ஷன் ஒர்க்கு அருமையாக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு இது இந்த காலகட்டத்தில் ராம்நாத் சைடு தான் எடுத்திருக்காங்க படம் ஃபுல்லாகவே. பட் எங்கேயுமே தெரில, நம்ம இந்த 2020 25 எடுக்கிற மாதிரி இதெல்லாம் தெரில. படம் அந்த 1990 கூப்பிட்டு போயிட்டாங்க. ஓவராலாக அருமையாக இருந்தது. லாஸ்ட்டாக போட்ட அந்த 2 பாட்டு நல்லா இருந்தது, பேர் சரியாக தெரில எனக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரு பிரித்து விட்டார். கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். வந்து படம் சூப்பராக இருக்குது. மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணுங்க. ஃபைட் சீன் தான் நல்லாயிருக்கு. இந்த தடவை கரன்னு தனுஷ் அவர் எடுத்திருக்காரு, புதுசு நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ அம்பாஸ்டர் ஒரு கார் வச்சு சூப்பராக, அவங்க அப்பா கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. முதல் தடவை கண்ணீராக விட்டு அழுதுருக்காங்க, அந்த மாதிரி தான் ஹீரோயின் நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. தனுஷா சார் சொல்ல வேணும், நல்லா தான் இருந்துச்சுங்க. பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி படம் சூப்பராக பார்க்கலாம் வாங்க. இது ஒரு புது ஸ்டோரி. தனுஷ் இந்த மாதிரி எடுத்துருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. யாருது? வேறு லெவல். ஆக்சுவலாக அவர் எப்போவுமே நல்லா தான் பண்ணுவார், அண்ட் இப்பயும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் கொடுக்குற, அதனால எனக்கு ஒழுங்காக தெரியல, புரியல. ஆல் ஓகே, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே தான். மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாரும் நல்லா ஒரு அளவுக்கு நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ப்ரோ ஓவரால் நல்லா தான் ப்ரோ இருந்தது. படத்தில் பெஸ்ட்டு சீனா ராபரி சீன் தான், எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. இல்லை ப்ரோ, இது நார்மல் தான் ப்ரோ. அதான் சார், ராபரி சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எங்கேஜிங்காக போச்சு, பட் கிளைமேக்ஸில் கொஞ்சம் நல்லா மாற்றிட்டோம். படம் நல்லா தான் இருக்குங்க, சூப்பராக தான் இருக்குது. மியூசிக் சூப்பராக தான் இருக்குது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சி. சூப்பர். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு.
இல்லை மமிதா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆக்சுவலாக மமிதாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரூ த ஃபிலிம் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மமிதா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக ஒரு டீசென்ட் வாட்ச். நல்லா இருந்துச்சு பிரதர். எதிர்பார்த்து வந்ததை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. மெசேஜ் என்ன ஃபைனலாக தனுஷுக்கிட்டே இருந்து பார்க்கும்போது தனுஷ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மெசேஜ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பழைய அப்பாவோட அந்த பழைய காலத்து அந்த இதெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அது கண்டிப்பாக தேவையான மெசேஜாக தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரியலாக எங்கள் ஊரில் எல்லாம் வில்லேஜ் சைடு எங்கள் ஊரில் நடக்கிறது தான் ஒன்று. அது அப்படியே நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நிறைய டைம் அழுதுட்டேன். இவன் பக்கத்துக்கு வந்து அழுகாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். இல்லை படிக்காதவன் இல்லை, படித்தவனே எப்படி ஏமாத்துறக்கிறத காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. படிக்காத ஆக மொத்தம் ஒருத்தன் திருடிக்கிட்டே தான் இருக்கான். திருடி ஒரு ரொட்டேஷனில் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இன்னும் நல்லா இருந்துச்சு. நான் பாட்டு இதுக்கு முன்னாடி கேட்கவே இல்லை, படத்தில் வந்து பார்த்தேன். ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. பிஜிஎம் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கணும். ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். வில்லேஜ் சைடில் உள்ளவங்களாம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இதில் படம் நல்லா இருந்துச்சுண்ணா. தனுஷோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். அவர் எப்பவுமே நல்லா பண்ணுவார். ஒரு பயங்கரமான ஆக்டர். படம் ஓவரால் எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. படம் சூப்பர். கம்பேக், இது ஒரு கம்பேக்காக இருக்குது. ஸ்டோரி சூப்பர்ண்ணா, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக தேவையான கதை தான் இது. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் இது. ரியல் ஸ்டோரி தான் இது. அவங்க எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. காமெடியெலாம் அந்த அளவுக்கு சும்மா நடுவில் ஒரு அப்பப்போ ஒரு காமெடி தான். மியூசிக் சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு ஜிவி. சாங்ஸ்லாம் சூப்பர். அந்த ஃபீல் நல்லா கொடுத்துருக்காரு சாங். கிளைமேக்ஸ் ஆமாம் நல்லா இருந்துச்சு அந்த சாங் லாஸ்ட்டாக. ஓவரால் சூப்பர்ண்ணா. படம் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். தேங்க்யூ. நல்ல சோஷியல் மெசேஜ் கண்டென்ட்டு. இந்த காலத்தில் இன்ட்ரெஸ்ட் அந்த இஎம்ஐ அதெல்லாம் வந்து அந்த காலத்து பீப்புள்ஸ்க்கு தெரியாதுல்ல. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் புரியும் என்னெல்லாம் ஏமாத்துறாங்க பேங்க் சைடு, என்ன புரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம். படம் சூப்பராக இருக்குது. மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணுங்க. ஃபைட்ஸ் இன்னும் நல்லாயிருக்கு. இந்த தடவை கரண் தனுஷ் அவர் எடுத்திருக்காரு. புதுசு நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ அம்பாஸ்டர் ஒரு கார் வச்சு சூப்பராக அவங்க அப்பா கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. முதல் தடவை கண்ணீராக விட்டு அழுதுருக்காங்க. அந்த மாதிரி தான் ஹீரோயின் நல்லா இருந்துச்சு. ஓகே தேங்க்யூ. தனுஷா சார் சொல்ல வேணும், நல்லா தான் இருந்துச்சுங்க. பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி படம் சூப்பராக பார்க்கலாம் வாங்க. இது ஒரு புது ஸ்டோரிங்க. புது ஸ்டோரி. தனுஷ் இந்த மாதிரி எடுத்துருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு.